ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஊட்டியில் இருந்த தேர்ட் டே தான் பார்க்க போகிறோம். இது ஊட்டியிலேருந்து ஒரு பழமையான ஒரு சர்ச் இது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் போகும்போது ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்தோம். சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மதியானம் லஞ்ச் சாப்பிட்லான்னு போனோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஸோ ஊட்டியில் என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் வந்து ஒரு வால்பேப்பராக வச்சுருந்தாங்க. தொட்டபெட்டா, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இருக்கும், அது வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதே மாதிரி காஸ்ட்டும் வந்து ரீசனபிளாக இருந்தது. அம்மாவுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அம்மாவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்து நானு, அப்புறம் பாப்பாவும் நானும் வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வேணால் ஒயிட் ரைஸ் பாப்பா கிடைக்கல, அதனால் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நூடுல்ஸ் சாப்பிட்டா. ஸோ எல்லோரும் பிளேட்டில் சாப்பிட்டனால நானும் அவளும் பிளேட்டில் சாப்பிட்றேன்னு சொல்லி அவளுக்கும் தனியாக பிளேட் வாங்கி அவளையே சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டா. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, குழந்தைங்க வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடித்தோடனே ஆன் த வேல ஹஸ்பண்ட் வந்து ஏடிஎம் போகணும் அப்படின்னு சொன்னார். அதனால் சைடில் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கா, சைலண்ட்டாக உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருந்தா. என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா ஒரு ஸ்பைடர்மேன் குட்டி கீச்செயின் வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு வந்து விளாண்டுருந்தா. அதுக்கப்புறமா ஃப்ளவர் ஷோக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போனோம். ஃப்ளவர் ஷோக்கு ஒரு கிலோமீட்டர் மேலே நடக்கணும். ஏன்னா மெயின் கூட்டமாக இருக்கன்னா காரில் உள்ள அலௌடு இல்லை. ஸோ போகும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற திங்ஸ், அதாவது சாஃப்ட் டாய்ஸு, அப்புறம் ஜர்க்கின்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது லேட் ஆகிடும்னு சொல்லி கடகடன்னு உள்ளே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. உள்ளே போனால் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது தான். மேரிகோல்டை வச்சு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மேரிகோல்னால் இந்த எல்லோ ஆரஞ்சு இருக்க ஃப்ளவர் பேர் தான் மேரிகோல்டு. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எந்த ஃப்ளவர்ஸ் பேரும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து இது மாதிரி ஆர்ச் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஆர்ச்லையும் ஒவ்வொரு பூ வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஒயிட் ரோஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளவர் வச்சு என்ட்ரன்ஸ் இது பண்ணியிருந்தாங்க. பயங்கர கூட்டமாக இருந்தது. ஃப்ளவர் ஷோ எப்போ இல்லாத மாதிரி. ஸோ 124 என்னன்னா 124th ஃப்ளவர் ஷோ இது. ஸோ இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் பயங்கர கூட்டமாக இருந்தது. அப்பா வந்து ரொம்ப சின்சியராக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இதுவும் அழகாக இருந்தது. இது வந்து ஃபுல் ரோஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒயிட் ரோஸு, பிங்க் ரோஸ் அப்படின்னு, ஊட்டி 200 அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் இருந்தது. அது என்ன பில்டிங்னு அப்போ பக்கத்தில் போகும்போது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து ஃபுல் ரெட் ரோஸ்லேயே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இன்ஸ்டன்ட் ஃபோட்டோஸும் அங்கே பக்கத்துலேயே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து 124th ஃப்ளவர் ஷோ அப்படின்னு சொல்லி ரோஸ்லேயே வந்து டிஸ்பிளேவாக வச்சுருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து செல்ஃபி ஸ்டிக் விற்கிறவங்களும் அதிகமாக இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்க வருவாங்க. அது மாதிரி இங்கே சேல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நிறைய செல்ஃபி ஸ்டிக் விற்கிறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன் என்னை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பில்டிங் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமாகவே கிளாக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளார்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் போய் ஒவ்வொரு வாட்டியாச்சும் ஃப்ளவர் ஷோ இது மாதிரி பார்க்கணும். இது நான் 3rd டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன் ஃபேமிலியோட. இப்போ வந்து 3rd டைம் வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. முதல் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸு. நான் 5th படிக்கும்போது போனேன். 5th or 6th அந்த டைமில் படிக்கும்போது போனேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து டிஸ்பிளேலாம் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வந்து பயங்கர டிஸ்பிளேல செம்மையாக இருந்தது. ஸோ ஃப்ளார்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமான பார்க்காத நிறையா ஃப்ளார்ஸ் அங்கே இருந்தது. சைக்கட் ஜிஞ்சர் அப்படின்னு ஒரு ஃப்ளவர்.
ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளார்ஸு நம்ம பார்க்காத நிறையா ஃப்ளார்ஸ் டிஸ்பிளே இருந்தது. எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளார்ஸ்லாம் பார்த்தா செம்மையாக இருந்தது. அதுமாதிரி ஸ்மெல்லும் வந்து அதுக்கிட்ட வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ஃப்ளவரில் எத்தனை கலர்ஸ் இருக்குமோ அத்தனை கலர்ஸும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோவும் இருக்குது, பிங்க்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து பிங்க் இருக்குது, சூப்பராக இருந்தது. பிங்க் கலர் வந்து தொட்டு பார்க்கணும்னு சொல்லி போட்டு பார்த்தேன், சூப்பர் சாஃப்டாக இருந்தது பார்க்கவே. ஸோ அதுக்கப்புறம் தெரியும் இங்கே வந்து என்னென்ன ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது, திருப்பி பிங்க்கு, அதுக்கப்புறம் ரோஸ் கலரு, அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர், அதுக்கு மேலே வந்து எல்லோ கலர் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதாவது ஒரே ஃப்ளவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கவே. டிஸ்பிளே இது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. கீழேருந்து கீழேலாம் குட்டி ஃப்ளவர்ஸு, மேலே வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அது மாதிரி நல்லா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளவர்ஸுமே வாடவே இல்லை, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதே மாதிரி யாரும் வந்து எதுவும் பிக்கவும் இல்லை, எல்லாம் வந்து சூப்பராக ஃப்ளவர்ஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. யாரும் அவங்க கைடன்ஸ்க்கு யாரும் இல்லை, பட் இருந்தாலும் யாரும் ஃப்ளவர்ஸ் எதுவும் பிக்காமல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து நான் காலிஃப்ளவர் பார்த்தோன்னே, காலிஃப்ளவர் என்னடா காலிஃப்ளவர் வச்சுட்டாங்கன்னு பார்த்தா அதுவும் ஒரு ஃப்ளவரு. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்க அழகாகவும் இருந்தது. கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் போய் கண்டிப்பாக போய் ஃப்ளவர் ஷோ, இது மாதிரி ஃப்ரூட் ஷோ, வெஜிடபிள் ஷோஸ் எல்லாம் போய் கண்டிப்பாக ஊட்டியில் போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்ம கூட்டமாக இருந்தது. ஆனால் ஸோ இது வந்து காட்டு எருமை வந்து இது ஃபுல்லாக பிரிஞ்சாலால், அதாவது கறி, அதை பிரிஞ்சால் வந்து சுட வச்சு அந்த இதுலேருந்து அந்த காட்டு எருமையை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து வேலூர் கோட்டை வந்து ஒரு இதாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து செரியால் வந்து ஊட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹார்ட் ஷேப் வந்து ரெட் ரோஸால் பண்ணியிருந்தாங்க. மயில் வந்து கேரட்டு இதனால பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த வேலூர் கோட்டை எதாவது பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தில் போய் பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக. அது இல்லாமல் நான் வீடியோ எடுத்துருந்தா பார்க்க முடியல. இதுமாரி வந்து இவங்களாம் யார் அப்படின்னா பழங்குடியினர் இருக்கிறவங்கள வந்து ஒரு பொம்மையாக பண்ணி வச்சுருந்தாங்க வித் ஃப்ளவர்ஸ், அதாவது ரெட்டு, ஒயிட்டு, பிங்க், அதுமாதிரி ரெட் கலர் ரோஸஸால் பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ பழங்குடியினர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது இதுவும் நல்லா இருந்தது. இந்த டிஸ்பிளே பக்கத்தில் தான் கொஞ்சம் பேர் பார்க்குறது, அதாவது பார்க்கறக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. மற்றபடி எந்த இடத்துலையுமே வந்து யாரும் இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்க அலௌடு, பட் யாரும் பக்கத்தில் போக அலௌடு, கீழே விழுந்துரும் சொல்லி பக்கத்தில் போக அலௌடு இல்லை. குறைஞ்சது 20 பழங்குடியினர் அந்த சைடில் இருந்தது. இது வந்து உள்ள கண்ணாடி அறைக்குள் ஒரு மலர்கள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி. ஆனால் உள்ளே யாரும் அலௌடு இல்லை, ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அதை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஆர்கானிக் ஊட்டி அப்படின்னு. 1950 எப்படி இருந்துச்சு, இப்போ 2022 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இது. 1950 வந்து பெருசாகவும் ரொம்ப ட்ரையாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அதேமாதிரி வாட்டர் ஃப்ளார்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், டேட் போட்டிருப்பாங்க 1950 அப்படின்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பச்சை பசேல் ஆகுது, அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து சின்னதாகிடுச்சு, ஆனால் பச்சை பசேல் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. வந்து டிஸ்பிளே நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து கடைசி நாள் போயிருந்தோம் ஃப்ளவர் ஷோ, அதனால் வந்து ஒரு சைடில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து காலி பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறமா ஃப்ளவர் ஷோ முடிஞ்சோடனே பக்கத்துலேயே வந்து அது உள்ளே தான் ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இன்னும் கொஞ்சம் மேலேயும் வந்து டிஸ்பிளே இருக்குது. இது வந்து பிள்ளை டயர்டாகிட்டோம் நாங்கள், அதனால் போக முடியல. அதுக்குள்ளே வந்து பாப்பா திடீர்னு காணாமல் போயிட்டா. அந்த டென்ஷன் வேறு ஆயிடுச்சு. பயங்கர கூட்டமாக இருந்ததுனால பாப்பா எங்கே போயிட்டாலும் எது போயிட்டாலும் பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே தான் இருந்தா. கண்டுபிடிச்சி அவள் கையிலேயே பிடிச்சிட்டு வந்தோம். சரி எங்கேயாவது உட்காந்து அவளை விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம். அதுக்குள்ளே அம்மா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளவர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே ஸ்டோர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, ஆர்கானிக்காக இப்படி மாற்றலாம் அப்படின்னு ஃபோட்டோஸும் டிஸ்பிளே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த இது டீ கப்ஸ்லாம் வந்து பிஸ்கெட்டில் செய்கிறது அது மாதிரி திங்ஸ்லாம் இருந்தது. வெயிட் லாஸ் வேண்டிய ஆயுர்வேதிக்கு அதெல்லாம் இருந்தது. பாப்பா வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் விளையாட விட்டோம். அதான் நிறைய குட்டீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து ஒரு பால் வாங்கி கொடுத்து அந்த குட்டீஸோடு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் விளையாண்டேன் பாப்பா கூட. அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் விளையாண்டார். விளையாண்டு டயர்டாகி அங்கேயே படுத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா வந்து மரத்தால் வந்து மரத்தாலேயே வந்து எலிஃபென்ட் ஸ்டாச்சு மாதிரி ஒன்று இருந்தது. அவ்வளோ யாரும் பார்க்கணும் எங்கள் ஓரத்தில் இருந்தது. அதனால் வந்து அவ்வளோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டோம், வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸில் வந்து லைட்னிங்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ லைட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து வெல்கம் டு ஃப்ளவர் ஷோ அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஓடிட்டு இருந்தது. ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியுது. ஒரு ஃப்ளவர் கூட வாடியில், எல்லாமே வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக, கடைசி நாள் இருந்தாலும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியில் வந்து சரி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து கேரட் விற்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஊட்டியில் வந்து ஃபேமஸ் வந்து கேரட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபேமஸ் நிறையா கேரட் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் சாஃப்ட் ஐஸ், ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்கன்னா அப்புறம் ஜர்க்கின்ஸ் விற்றுட்ருந்தாங்க. கேட்ஸு மேக்ஸிமம் வந்து சாஃப்ட் ஐஸ் தான் இருந்தது. அப்புறம் மாஸ்க்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் இருந்தது. சம்மர் ஃபெஸ்டிவல்னு போட்டிருந்தாங்க. சரி என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தோம்னா உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 6 o'clock தான் போனோம், அதனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி என்னென்னு வச்சுருந்தாங்க மட்டும் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஹோம்மேட் காஃபி, அதுக்கப்புறமா வந்து பெயிண்டிங்ஸு, ஆயுர்வேதிக் ஆயில் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் புக் ஸ்டால் இருந்தது. இப்போ குழந்தைங்களுக்கு இந்த சார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எதுவும் பார்க்க முடியல. நான் வந்து இருக்கிறத வச்சு புக் ஷாப் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு டீ ஷாப் இருந்தது. எல்லாம் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஒரு 8 o'clock வந்துவிட்டோம். பார்த்தா பயங்கர குளிர். அங்கே இருக்கிற அண்ணாக்கிட்ட சொல்லி இது போட சொன்னோம். ஃபஸ்ட் டே செகண்ட் டேவும் போட முடியல, ஏன்னா கட்டை கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட முடியல. தேர்ட் டே வந்து போட்டு விட்டாங்க. அந்த அண்ணா வந்து ரொம்ப ஸ்வீட்டு. அந்த ஒரு அண்ணா மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கோட்டையை. பயங்கர நீட்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ரூம்ஸும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். கடைசி நாள் தான் நான் வந்து எடுத்தேன். கடைசி நாளில் வந்து காட்டுறேன். உங்களுக்கு சூப்பராக இருந்தது வீடு. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப பர்சனலாக. நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஒவ்வொரு ஃபேமிலியுமே வந்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க.
நம்ம எப்போ என்ன கேட்டாலும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டில் அங்கேயே வந்து சமைக்கவும் செய்கிறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கேயே செஞ்சு கொடுப்பாங்க. இல்லைனாலும் நீங்கள் வெளியில் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அங்கேயும் ஸ்விக்கி சொமோட்டோ இருக்குது, ஸோ வேணுன்னா வாங்கிக்கலாம். அந்த அண்ணா வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே அதே கோட்டையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலியெலாம் வந்து எங்கேயும் இருக்காங்க, நெய்வேலி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபேமிலியெலாம் விட்டுட்டு ஃபேமிலிக்காக இவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அதெல்லாம் அந்த அண்ணா வச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அப்பாவுக்கு பர்த்டே, சர்ப்ரைஸாக கேக் கொண்டு வந்துச்சுருந்தோம். அதுக்காக பாப்பா இருக்கிறதுனால எது கீழே விழுந்தது கூடாதுன்னு சொல்லி வந்து ராட் மாதிரி அயன் ராட்லேயே தட்டி மாதிரி வச்சுருந்தாங்க, வெளியில் வரக்கூடாது அப்படின்னு. பயங்கர குளிராக இருந்தது. ஸ்வெட்டர் ஜாக்கெட் எல்லாம் போட்டு பயங்கர குளிர். ஹஸ்பண்ட் வந்து 12 o'clock ஆனாலும் கேக் கொண்டு வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அப்பாவுக்கு தெரியாது, சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 12 o'clock வரைக்கும் முழிச்சிருக்க மாட்டோம். அதை வச்சே கெஸ் பண்ணிட்டாரு. நான் கொடுக்குற மாதிரி ஹஸ்பண்ட் என் பேர் ஃபாதர்னு எழுதிட்டாரு. பட் அவர் தான் வந்து கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தது. அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி கேக் கட் பண்ணோன்னே. லேட் ஆனதுனால பாப்பா தூங்கிட்டா. அம்மா வந்து வச்சுருக்காங்க. கட் பண்ணி அம்மாவுக்கு எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு. அது முடிஞ்சோடனே ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட் கிஃப்ட் பண்ணார். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.